ரவிச்சந்திரன்? உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஓகே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா? அப்ப இவரோட ஜாதகம் நம்ம கிட்ட இல்ல, சரிங்களா? இவரோட முழு நம்பர் கூட நம்ம கிட்ட இல்ல, கரெக்டுங்களா? சி, இப்ப இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ பொதுவா நம்ம வந்து நம்பர்களை வந்து மாற்றும் போது நிறைய விஷயங்கள் மாறும். இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டுருங்க, அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா புதன் இருக்கு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் புதனோட ஆதிக்கம் கொண்ட ஒரு நபராதான் இருப்பாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 புதன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வர முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்னென்ன இருக்கு? ராகு, புதன், சூரியன், கேது, புதன். அப்ப இவருக்கு என்ன ரொம்ப டாமினேட் ஆகுது? 5 வந்து ரொம்ப டாமினேட் ஆகுது. இவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன் இந்த நம்பர் வச்சிருக்கிறவரு. இவரோட குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா 2 திருமணங்கள் நிச்சயமா வந்து நடந்திருக்கும். இவரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா 2, இவரோட 1 பெட் நேம் இவருக்கு வந்து வீட்டுல இருக்கும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேரே என்ன போட்டிருக்காரு? ரவிச்சந்திரன் ரகுநாதன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா? இரட்டை தன்மை. ஒரு விஷயத்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது தெளிவா வந்து எடுக்கிறேன்னு நினைச்சு இவர் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லயே வந்து இருப்பாரு. அதாவது இவரோட முழு நம்பர் கூட கிடையாது. ஆனா இவருக்கு இந்த மாதிரி நம்பர் அமைப்புகள் இருக்கும் போது இவர் என்ன மாதிரி கேரக்டர்ஸா இருப்பாரு? இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் இருப்பாரு. இவர் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. அப்போ அதீத அறிவு வந்து அங்க இருக்கும் போதே என்ன ஆகும்னா, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வந்த இடத்துலயே வந்து சுத்தி சுத்தி நிக்கிற தன்மை வந்து இவருக்கு இருக்கும். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது ரகுநாதன்? ரகுநாதன், நான் சொல்றதுல உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? இப்ப வெறும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஒரு நம்பர் வச்சே சொல்ல போறோம். இப்ப நம்ம இப்ப பாதி நம்பரு இந்த ஒரு நம்பர் வச்சே நம்ம இப்ப சொல்ல போறோம். ரகுநாதன் லைன்ல இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. 28 வயசு ஆகுது. நான் இப்ப சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுதுங்களா? ஏதாவது எஜுகேஷன், அக்கௌண்ட்ஸ், ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ட்ரை பண்றீங்களா? கவர்மெண்ட்ல அஜ்மீர், உங்களோட நம்பரை வச்சே சொல்றேன், நிச்சயமா நீங்க வந்து கடன் தீர்த்து வாழ்க்கையில ஜெயிப்பீங்க அஜ்மீர். ரகுநாதன் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. அடுத்தடுத்து பாவம் வேற யாருக்குன்னா வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்ப வந்து இவருக்கு வந்து 28 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு என்னென்ன பிளானட்லாம் வந்து இவரோட நம்பர்ல வந்து ஆதிக்கம், அதாவது 1 ஆஃப்ல வந்து என்னென்ன ஆதிக்கம் இருக்குன்னா, கண்டிப்பா வந்து இவருக்கு வந்து சூரியனோட ஆதிக்கம் இருக்கு. இவரோடது வந்து பாத்தீங்கன்னா டபுள் த புதன் இருக்கிறதுனால இவரால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் இவரால வாங்க முடியும். எப்ப வாங்க முடியும்? ஒரு சில ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா இவருக்கு நிச்சயமா கிடைக்கும். அது எந்த எண் வந்து சொல்லுதுன்னா இந்த எண். இன்னும் இவர் வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 1 வர மாதிரி முடிஞ்சால் நிச்சயமா வந்து இவரால கொஞ்சம் சீக்கிரமா சாதிக்க முடியும். ஓகேங்களா? ரகுநாதன், கொஞ்சம் நீங்க சீக்கிரமா சொன்னீங்கன்னா தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். வாட் எவர் என்ன பிளஸ் மைனஸ் இருக்கோ நீங்க சொல்லலாம்.
இது பாருங்க, ஏஜே நீங்க வந்து தேங்க்யூ போட்டிருக்கீங்க. ஸோ இதுதாங்க கிராட்டிடியூட் தாங்க உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது வந்து போட்டு பார்த்தேன், சரி போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 8ல ஆரம்பிக்கிற நம்பர், 8ல முடிகிற நம்பர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குன்னா 8ல ஆரம்பிச்சாலும் சரி 8ல முடிஞ்சாலும் சரி அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்தாதீங்க. வாழ்க்கையில என்ன வெற்றி கிடைச்சாலும் சரி திருப்பி திருப்பி மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிப்பீங்க. அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சப்போர்ட் பண்றது தவிர்த்து இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி நிறைய நம்பர்ஸ் ஆய்வு பண்ணி அதுல கிடைக்கிற ஒரு விஷயம். ரகுநந்தன் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ரிப்ளை பண்ணி இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அனிதா சம்பத் பேபிக்கெல்லாம் சொல்ல முடியாதுமா இதுல. ஓகேவா? அஜ்மீர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 100% கடன் தீரும், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து மொபைல் எண்ல வரக்கூடாதுன்னா மீன்ஸ் அதிகமா வர வேண்டாம். நான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 888 999 அந்த மாதிரிலாம் வைப்பீங்க. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா 999 436 7784 வச்சிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் வந்து என்னென்ன நம்பர் வரணும்னு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 இது வந்து சூரியனோட ஆதிக்கம் கொண்டது. 3 இது குருவோட ஆதிக்கம் கொண்டது. 6 இது சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டது. ஓகேங்களா? இந்த 3 நம்பர் மட்டும்தான் லாஸ்ட் நம்பர்ல வர்றவங்க லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் வந்து அடையிறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு எண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்கணும். இது வந்து ஓவராலா யூனிவர்சல் ஒரு இதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்க ஜாதகம் சிலருக்கு ஜாதகம் இருக்கலாம், சிலருக்கு இல்லாம இருக்கலாம். வாட் எவர் நீங்க இருக்கு இல்லை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த லக்னம் இந்த அதெல்லாம் எதுவுமே பார்க்கணும். பொதுவாவே ஒரு கடைசி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1 3 6 இது இருக்கும்போது அவங்களுக்கு என்னதான் டிராபேக்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிடுறாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர். கடைசியில என்ன நம்பர் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கலாம். என்ன நம்பர் இருக்கவே கூடாது? 0 8 இந்த 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7 இந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களோட கடைசி நம்பர்ல என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? 1 3 6 இருக்கலாம். என்ன நம்பர் இருக்கக்கூடாது? 0 8 7 இந்த 3 நம்பர் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க எம்ஜி, இப்ப இந்த 8 சொன்ன பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கடைசி நம்பர் வந்து 8 இருக்கு. அவருக்கு வந்து 6 5 5 2 8 என்னதான் டேலண்ட் என்னதான் அறிவு இருந்தாலும் கடைசியில வந்து பெரிய டிராபேக்கா தான் முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மொபைல் நம்பர்ஸ் இருக்கும் போது நீங்க தயவு செய்து கடைசி நம்பர் வந்து இது வந்து ஏன்னா மொபைல் நம்பர்ஸ் வந்து நம்ம போட்டு இது பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறேன். இதை மாதிரியான விரிவான வீடியோஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஃபுல்லா அப்லோட் பண்றேன். நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன நம்பர்ஸ் வந்து சென்டர்ல இருக்கலாம், இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். அண்ட் வந்து ஓகே, நான் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல 8 வருதுங்க. சரிங்களா? 8 இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நீங்க 8 வருது அப்படின்னா 8 தாராளமா 8 9 இதெல்லாமே இருக்கலாம். எல்லா நம்பரும் இருக்கலாம். இதுக்கு கூட்டு நம்பர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த நம்பரே நம்ம வந்து இது பண்ணலாமே.
நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 66. இந்த கூட்டு நம்பரும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் வந்து நடுவுல என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இதுல எதுலன்னா வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கான்னு பாருங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல 0 வர்றது வந்து கண்டிப்பா கூடவே கூடாது. இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 65142 சொல்லியிருக்காரு. இப்ப இவரோடது லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்ப இவரது கேட்கலாம் நம்ம. மனோ, நீங்க உடனே பதில் சொல்வீங்களா? நம்ம கேட்கறதுக்கு உடனே பதில் சொல்வீங்களா? மனோ, எஸ். சோ இப்ப பாருங்க, மனோக்கு பாருங்க என்னென்ன நம்பர் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு 5 நம்பர் தெரியாது. ஓகே, நம்ம இந்த 5 நம்பரை வச்சு சொல்றோம். 6 5 1 4 2. அப்ப என்ன ஆகும்? இந்த 2 என்ன பண்ணும்? எதுல இருந்தாலும், என்ன விஷயம் இருந்தாலும் மனோக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் த திங்கிங், டபுள் மைண்ட். எதுவுல இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இது இருக்கா மனோ உங்களுக்கு? ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சா வந்து அதிகமான ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, ஜாப் விஷயமா இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்குங்களா? எஸ். சோ இதுதாங்க சிம்பிள். சோ இந்த மாதிரி சீக்கிரமா பண்ணீங்கன்னா இந்நேரம் வந்து ஒரு 4-5 ஜாதகம் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து போட்டு பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த கிரகங்கள், இந்த நம்பர்ஸ் நம்மள வந்து அந்த அளவுக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட லாஸ்ட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து இந்த கூட்டு தொகை, இந்த கூட்டு நம்பரும் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அப்ப இந்த நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும் போது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும். இப்ப இந்த கிரகங்களோட இணைவு, இப்ப இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா பாருங்க, சுக்கிரன் பிளஸ் புதன் பிளஸ் சூரியன் பிளஸ் ராகு பிளஸ் சந்திரன். இதுதான் நெட் ரிசல்ட். இவரோட வாழ்க்கையோட நெட் ரிசல்ட் எது? இந்த 2 இரட்டைத்தன்மை. மனோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட் நேமும் வீட்டுல வந்து பெட் நேமும் இருக்கும், அல்லது 2 பேர் வரும். ஓகேங்களா? சோ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் தான் நம்மள ரொம்ப ரொம்ப ரூல் பண்ணது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மனோ எஸ் தான் போட்டிருக்காரு. இப்ப அடுத்து தினேஷ் குணசேகரன். தினேஷ் குணசேகரன், உங்களது வந்து பாக்குறேன். உடனே பதில் சொல்லுவீங்களா? கட் பண்ணிடுப்பா.